ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க சார். வின்டருக்குன்னு சீனியர்ஸுக்கு என்ன டயட் அட்வைஸ் பண்ணுவீங்க டோட்டல்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லுங்க சார். வின்டருக்குன்னு சீனியர்ஸுக்கு என்ன டயட் அட்வைஸ் பண்ணுவீங்க டோட்டலாக? ஓகே ஓகே சார். என்ன சஜஸ்ட் பண்ணுன்றதை விட ஃபஸ்ட்டு வாட் ஆர் த திங்ஸ் வி ஹாவ் டு அவாய்ட் அதை வந்து வில் டாக் சார். ஸோ கோல்டு ரிலேட்டட் ஐட்டம் லைக் எப்படியுமே பட் ஓல்ட் ஏஜ் அப்படின்ற போது நம்ம வந்து கோல்டான ஐட்டம்ஸ் எடுத்துக்க போகிறதில்ல. பட் ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் கேர்டு. ஸோ கேர்டு இன்டேக் பற்றி நிறைய பேருக்கு அந்த டவுட் வந்து இருக்குது. நான் வந்து கேர்டு வந்து எடுக்கிறதுனால எனக்கு சளி பிடிக்குதா அப்படின்ட்டு. ஆக்சுவலி வாட் ஐ சஜஸ்ட் இஸ் யூ கேன் டேக் கேர்டு பட் வித்தவுட் ரெஃப்ரிஜரேஷன். ஸோ மார்னிங் வந்து அந்த உரம் ஊற்றிட்டு நம்ம அந்த ஒரு 11-12 o'clock போல் சாப்பிட்றது, இல்லை நைட் உரம் ஊற்றிட்டு மார்னிங் அதை சாப்பிட்றது, அந்த மாதிரி ஃப்ரெஷ் கேர்டில் ஃப்ளூ கண்டிப்பாக வரவே வராது. அது ரொம்ப புளிக்கவும் புளிக்காது. ஸோ நல்ல ஒரு ப்ரோபயோட்டிக்கு. ஸோ வந்து கேர்ட் வந்து வி கேன் யூஸ் டியூரிங் த வின்டர் சீசன் பட் நாட் த ரெஃப்ரிஜரேட்டட் ஒன். ஸோ எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து கேர்ட் பற்றி எப்பவுமே நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ நவ் என்ன டயட்ரி இன்டேக் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதர் தென் வார்ம் வாட்டர், சூப்லாம் மைண்டில் எடுத்துக்கலாம். நம்ம பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வெஜ் ஆர் நான்வெஜ் வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஆன் அண்ட் ஆஃப் வந்து இந்த ஈவினிங் டைம் ஒரு 5:30-6 போல் வந்து வி கேன் டேக் சம் சூப். அதர் தென் தட் இந்த மிளகு போட்டு இந்த சுக்கு போட்டு கஷாயம்லாம் வந்து நம்ம பாட்டி காலத்துலேயே வந்து சொல்லுவாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு. பட் அதெல்லாம் வந்து எவ்வளோ ஆஃபனாக எடுக்கலாம்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் எடுக்கணும். ஏன்னா வந்து அது ரொம்ப எடுத்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்பைசியாகவும் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துலேயுமே வந்து அந்த கன்சிஸ்டன்சி இம்பார்ட்டண்ட்டு. எவ்வளோ அமௌண்ட் நம்ம எடுக்கிறோம், எவ்வளோ டியூரேஷன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வந்து வீக்லி ட்வைஸ் வந்து ஏதாவது சூப்ஸ் எடுத்துக்கலாம் வித் கொஞ்சம் மைல்டாக பெப்பர் போட்டுட்டு. அது இல்லாமல் கஷாயம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அதுவும் வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து டாபிக்கல் அப்ளிகேஷன் எதுனாலும் பண்ணிக்கலாம். அதில் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இன்டேக்கில் மட்டும் நமக்கு எது செட் ஆகுதோ அப்படின்றத மட்டும் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் சார். ஓகே, thank you. We'll go to the next question if time permits. Yeah, okay, sure, thank you sir. Yeah. You want it there? yeah Hope you in the right position. Oh, yeah. Perfect. You got me kissing the ground, no sanctuary. Shadow me with your touch, will Lord return me to die. The angels up in the clouds, I'm jealous, knowing we found. No, I'm gonna move. No, we're in a car with Sam. No, Come here, no, I'll no, no. No. He's under the bush. Look, right next to the car. Wow.
What a crazy sighting. 2 at a time. See? Wow. Isn't that crazy? டயட்டை பற்றி சொன்னீங்க. வின்டரில் எல்டர்லி பீப்புளுக்கு என்ன டயட் அட்வைஸ்னு கேட்டேன். அண்ட் வென் ஒன் இஸ் ஹேவிங் ஸ்டமக் இஷ்யூஸ், நிறைய பேருக்கு ஸ்டமக் இஷ்யூ ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டயட் அது என்ன சொல்லுவீங்க? ஓகே சார். ஆக்சுவலி நம்ம பெட்டர் வந்து வரதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு ப்ரிவெண்ட். ஓகே, ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட் ஆல் த டைம் எடுக்கிறது தான் பெஸ்ட் திங். என்னைக்காச்சும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ற போது வி கேன் கோ ஃபார் ஆயில் ஃபுட், பட் தட் டு வித் த லிமிட்டட் குவான்டிட்டி. ஸோ வந்து ஜென்ரலாகவே வந்து எடுக்கிற டயட்டே வந்து பிளண்ட் டயட்டாக எடுத்துக்கிறது தான் வந்து சேஃபு. இன்கேஸ் இன்றைக்கா நம்மளுக்கு விருப்பப்பட்டோம் அப்படின்னாலும் போகலாம் மற்ற டயட்டுக்கு, பிடிச்ச இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதாவது சாப்பிடலாம், பட் லிமிட்டட் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். அப்படி இருந்தேன்னா ஸ்டொமக் அப்செட் அந்தளவுக்கு சீக்கிரமாக வராது. இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 3 டேஸ்க்கு வி ஹாவ் டு கிவ் ரெஸ்ட் டு அவர் ஸ்டொமக். ஸோ எப்போவுமே எடுக்கிற பிளண்ட் டயட்டை விட இன்னமும் வந்து குவான்டிட்டி மினிமம் குவான்டிட்டி, பட் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் டைம் எடுக்கணும். லைக் மார்னிங் ஒரு 2 இட்லி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 hours 3 hours கேப் விட்டுட்டு திருப்பி கொஞ்சம் கஞ்சி எடுக்கலாம், திருப்பி 2 to 3 hours கேப் விட்டு பிரெட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஸோ வந்து பிரேக் பண்ணி டயட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி அட் அ டைமில் நிறைய சாப்பிடாம ஸ்மால் குவான்டிட்டி வித் மோர் ஃப்ரீக்வன்சின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். தட் டு பிளெண்ட் ஆகிட்டுன்னும் போது காமனாக நம்ம என்ன சொல்கிறது, ஃபர்மெண்டட் ஃபுட் லைக் இட்லி எடுத்துக்கலாம், கர்ட் ரைஸ் எடுத்துக்கலாம், கஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ பிரெட் அலாங் வித் தட் ஃப்ரைடு பிரெட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், அலாங் வித் மோர் ஹைட்ரேஷன். இதுவே போதும்னு நினைக்கிறேன் சார். அந்த கம்ப்ளீட்டாக டீப் ஃப்ரைடு ஃபுட்டு எடுக்கவே கூடாது, கம்ப்ளீட்லி யூ ஹேவ் டு ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் வர மாதிரி தெரியுது சில பேருக்கு. அது வந்து எல்லாமே ஈவன் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கவங்க அலாங் வித் தட் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே கோமார்பிடிஸ் கண்டிஷன் ஒன்றும் சேர்ந்து இருக்குன்ற பட்சத்தில் நாம் அந்த மாதிரி சொல்லுவோம், இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம் எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு கூட இப்போ வந்து என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் அட் 1 மீல் ஏதாச்சும் ஒரு மீலில் லிமிட்டட் குவான்டிட்டி மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ, ஒரு ஆசைக்காகன்னும் போது ஒரு வடை அப்படின்ற மாதிரி, ஆசைக்காகன்னும் போது ஒரு பஜ்ஜி அப்படி எடுத்துக்கலான்றத நான் என் பர்சனலாக என்னோட பேஷண்ட்டுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா அடுத்த பாயிண்ட்டே அவங்க வந்து என்ன கேட்பாங்க, இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறோமோ, பிடிச்சது கூட சாப்பிட விட மாட்டீங்களே அப்படின்ற தாட் வந்துடும். ஸோ அது கொஞ்சம் லிட்டில் பிட் எமோஷ்னலாக எனக்கு ஃபீல் ஆகும். அதனால வந்து கொஞ்சம் அவங்களோட ஹாப்பினஸ்க்காக மந்த்லி ஒன்ஸ் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி லைக் ஒரு வடை ஆசைக்கு எடுத்துக்கோங்க நான் சொல்லுவேன் சார். ஓகே தேங்க்யூ. அண்ட் நான் சில பேரை பார்க்குறேன், அந்த அவங்களுடைய குழந்தைகளே பையனோ பொண்ணோ அவங்களே எங்கள் அம்மா அப்பா என்ன வேணால் சாப்பிட்டுக்கிட்டோம், அவங்களுக்கு லாஸ்ட்டு டைம் இது கடைசி காலம், அதனால் அவங்க ஆசைக்கு சாப்பிடக்கூடாதுல்ல, வேண்டாம், லெட்டர் டேக் ஃபுல், என்ன வேணுமோ சாப்பிடட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற சில்ட்ரனும் இருக்காங்க. க்ரோன் அப் அப்ராடில் இருக்காங்க, லோக்கலில் இருக்காங்க. நீ என்ன வேணா சாப்பிடுமா, ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ, என்ன வேணா சாப்பிடு, அதெல்லாம் யார் டாக்டர் சொன்னாலும் கேட்க வேண்டாம், டேக் ஆஸ் யூ ப்ளீஸ் அப்படின்னு அட்வைஸே கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹார்டாக தெரியும், என்ன இப்படி அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நான் நினச்சிப்பேன். நல்ல வேளை என் பசங்களை யாரும் அப்படி அட்வைஸ் பண்ணலை. ஓகே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பீப்புளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார் ஆக்சுவலி அதில் வந்து என்ன ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுற அப்படின்னா, அவங்களால அந்த தூரத்தில் இருக்கிறதுனால அவங்களோட ஹாப்பினஸ்ஸை அவங்களோட கேரை எப்படி காமிச்சிக்கிறதுன்னு தெரியல பேரண்ட்ஸ் மேலே. ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சதை அவங்களுக்கு பண்ணிக்கிட்டோம் அவங்க. ஸோ அந்த வேல வந்து அவங்களோட கேர்
கேரை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி. Okay. நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால், தூரமாக இருக்கிறதுனால நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் போதும்ன்ற அந்த ஃபீலால் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் அதனால வர கான்சிக்வன்ஸ் அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சாங்கன்னாலுமே அதை சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலி. அவங்க நம்ம டிஸ்டன்ஸில் இருக்கிறோன்னும் போது அவங்களோட ஹெல்த்தை அவங்க இன்னும் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அவங்க அதில் இருக்கணும் ஆக்சுவலாக. அதுதான் இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக அப்படி சொல்லி இது ஒரு அவங்கள நான் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி சில்ட்ரனை வந்து நான் தப்பாக பார்க்கல. பட் ஒரு ஆர்வம்ங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, அன்பு இப்படி தான் காட்டணுமா அப்படின்லாம் எனக்கு தோணும். அதான் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அட்வைஸ் சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஆக்சுவலி வந்து ஏஜ் ஃபேக்டர் அப்படின்றதுனால இன்னும் அப்பா அம்மா எவ்வளோ நாள் இருப்பாங்க, அவங்க ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோன்றது ஓகே. பட் இருக்கிற வரைக்கும் தே ஷுட் பி இண்டிபெண்ட். ஸோ ஓவராக இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை சாப்பிடணும். வித்தின் 3 to 4 monthsலேயே அவங்க வந்து பெட் ரிடன் ஆகிட்டா ஹூ வில் சஃபர்? அதுதான் நம்ம யோசிக்கணும். ஸோ வந்து அவங்க வயசானவங்க தான், எல்லாமே அண்டர்ஸ்டாண்டபிள். பட் இருக்க வரைக்கும் தே ஷுட் பி வெரி இண்டிபெண்ட். அவங்களோட இதுலேயே அவங்க வந்து ஃப்ரீயாக இருந்துக்கணும், அவங்க ஒர்க் அவங்க பார்த்துக்கணும், பெட் ரிடன் ஆகாமல் அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டி அவங்க பண்ணிட்டு போகிறோம். அப்போ தான் வந்து லிமிட்டடில் தான் இருக்கணும். அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சோன்னாலே நம்ம இந்த மாதிரி சொல்ல மாட்டோம் நான் நினைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் third or fourth மீட் நினைக்கிறேன். We'll be meeting very frequently in the year 2026. ஓகேயா? தேங்க்யூ டாக்டர் சரண்யா. பாய். Somewhere in the crowd there. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.